இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் நெற்பயிரில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகள் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. குறுகிய கால புதிய உயர் விளைச்சல் தரும் நெல் ரகமான TPS 5 சாகுபடி செய்து பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் தாலுகா மண்டைக்காடு கிராம வேளாண்மையாளர் ஆர் விஜயகுமார் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையம் வேளாண்மையாளர்கள் கொண்ட குழுக்களை தேர்வு செய்து TPS 5 நெல் ரகத்தினை அவர்களிடையே அறிமுகம் செய்தது. மேலும் இதற்கான செயல் விளக்க திடல்களை அமைத்து உரமிடுதல், களை நிர்வாகம், பயிரிடுதல், பாசனம் செய்தல் போன்றவற்றிற்கான பயிற்சிகளை வழங்கி வருகிறது. அவ்வகையில் குறுகிய கால புதிய உயர் விளைச்சல் தரும் நெல் ரகமான TPS 5 சாகுபடி செய்து பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் தாலுகா மண்டைக்காடு கிராம வேளாண்மையாளர் ஆர் விஜயகுமார் அவர்கள் தரும் செய்திகள். கழிஞ்ச பல வருடங்களாக 50-16 நெல்லில் தான் விவசாயம் செய்யுது. ஆனால் கழிஞ்ச 2 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் மையத்திலேருந்து எங்களுக்கு ஒரு 10 விவசாயிக்கு TPS 5 நல்ல நெல்லை விவசாயம் செய்யணும்னு 10 விவசாயிக்கும் இலவசமாட்டு நெல் வித்து நெல்லை தந்தாங்க. அந்த வித்து நெல்லை நாங்கள் இது நாட்டுப்பாவி நடவு செய்தோம். நடவு செய்யும்போது அவங்க செயல் விளக்கம் எல்லாம் தந்தாங்க. அந்த திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் மையத்திலேருந்து இந்த நாட்டை நடுவது எப்படி, இதை வேளாண்மை செய்யுது எப்படி, பயிர் செய்யுது எப்படின்னு செயல் விளக்கம் எல்லாம் கொடுத்தாங்க. அதுபடி இந்த 10 விவசாயியும் TPS 5 உள்ள நெல்லை விவசாயம் செய்தோம். அவங்க முதல்ல தொழிலெல்லாம் அடித்து நடவு செய்வதற்கு முன்னால் என்னென்ன உரம் போடுறோன்னு சொன்னாங்க. அதுபோல் போட்டோம். அதுபோக 3வது நாள் ரிஃபீட் நடவு செய்தால் 3வது நாள் ரிஃபீட்டுன்னு உள்ள ஒரு களைக்கொல்லி மருந்தை 25 கிலோ மண் காஞ்ச மண்ணில் விரசி அந்த நடவு செய்தால் 3வது நாள் அதை போட சொன்னாங்க. அதை போல் நாங்கள் போட்டு பார்க்கும்போது எங்களுக்கு அதில் எந்த விதமான களையே வரவில்லை. அதுக்கப்புறம் 15வது நாள் சாதா நாங்கள் என்ன 50-16க்கு என்ன இது போடுவோமோ அதை போல் உரத்தை போட சொன்னாங்க. போட்டோம். கடைசியில் பார்த்தா 30வது நாள் பார்க்கும்போது அவங்க வேளாண்மை அறிவியல் மையத்தில் உள்ளவங்களே வந்து பார்த்தாங்க. நாங்களும் அந்த 10 விவசாயியும் கூட இருந்தோம். பார்க்கும்போது 50-16 விட இந்த நெல்லில் வந்து 10 தூர், அது 50-16ல் 20 தூருன்னா இது 25-28 தூர் நின்றுது. கதிர் விட நேரத்தில் பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு மூட்டிலையும் ஒவ்வொரு நடவுலையும் 30-35 கதிர் விட்டுருந்தது. ஆனால் 50-16ல் 20-22 கதிருக்கு மேலே வரவே இல்லை. அவ்வளோதான் அதுக்கு தூர். ஆனால் இது அந்த 50-16 விட மூட்டுக்கு 10 தூர் வரைக்கும் கூடுதலாக இருந்து. அதே போல் அதில் அந்த நெல் விளையும் போது அந்த கதிர் 50-16 கதிரையும் இந்த TPS 5 கதிரை எடுத்து அதில் ஒரு கதிருக்கு எத்தனை நெல் இருக்குதுன்னு நாங்கள் எண்ணி பார்த்தோம். எண்ணி பார்க்கும்போது 260-250 நெல் அந்த
டிபிஎஸ் 5ல் இருந்தது. ஆனால் 50-16ல் 220 210 நெல் தான் இருந்தது. அந்த அளவுக்கு அந்த டிபிஎஸ் 5 நெல் வந்து நல்லா இருந்து, அதுபோல் அறுவடை செய்யும்போது நாங்கள் பார்த்த மகசூல் எப்படின்னு 10 விவசாய மகசூலை பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. 50-16 விட ஏக்கருக்கு 5 சாக்கு நெல் கூடுதல் தான் எங்களுக்கு கிடச்சி. 5 சாக்கில் கூடுதலாக தான் கிடச்சி. இந்த டிபிஎஸ் 5 நெல் வந்து 120 நாள் தான். ஆனால் 120 நாளில் 118 நாளில் அதுக்கு காலாவதி முடியுது, அந்த நெல் விளைஞ்சிருது. இந்த நெல் நடவு செஞ்சு 80 நாள் ஆகும்போது கதிருக்கு உள்ள இது வந்துடும். ஆனால் அதில் பெரிய அளவுக்கு பூச்சி தாக்குதல் எல்லாம் பெரிய அளவுக்கு இது இருந்தாக இல்லை. நான் 2 தடவை போட்டிருக்கேன். 2 தடவையும் பூச்சி தாக்குதல் அதிகமாக வரல. பூச்சிக்கே மருந்து அடிக்கலை. பூச்சி தாக்குதலை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது அந்த நெல்லுக்கு. ஏன்னா அந்த வைக்கோல் வந்து நல்ல பருமனாக இருக்குது, அந்த தண்டு நல்ல பருமனாக இருக்குது. அதில் கூடுதலாக எந்த நோயும் தாக்கக்கூடிய அளவில் தெரியலை, இது வரைக்கும் தாக்குறதில்லை. இதுக்கு தண்ணீர் வந்து போதுமான அளவு இருந்தால் போதும், சின்ன தண்ணீர். மேலும் விவரங்கள் பெற ஆர் விஜயகுமார் அவர்களை 09954589796 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் 23 மற்றும் 24 தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து பயிர்களுக்கும் பயிர்க்கழிவு மூடாக்கிட்டு கிடைக்கப்பெற்ற ஈரப்பதம் ஆவியாகி வீணாகாமல் தடுக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினால் பூக்கும் தருவாயில் உள்ள கோடை எள் பயிருக்கு தேவையான ஈரப்பதம் கிடைக்காவிடில் நீர்ப்பாசனம் செய்து பூ உதிர்வதை தடுக்கவும். நிலவும் வானிலையில் முன்பட்ட கரும்பிற்கு 1 ஹெக்டருக்கு 166 கிலோ யூரியா மற்றும் 75 கிலோ பொட்டாஷ் மேலுரமாக இட்டு மண் அணைக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் தரிசு பயிர் வகை பயிர்களில் சாம்பல் நோயின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு நனையும் கந்தகத்தூள் 600 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். கால்நடைகளுக்கு தீவன பயிர் மற்றும் அடர் தீவனத்தின் அளவு முறையே 70:30 என்ற விகிதத்தில் கலந்து கொடுக்கலாம். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது நிலவும் வானிலையில் மிளகாயில் பழ அழுகல் நோய் மற்றும் நுனி கருகல் நோய் காணப்படுகிறது. இந்நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25% மற்றும் சினப் 0.15% தெளிக்கவும். இதனால் பழத்தின் மகசூல் அதிகரிக்கும். இவ்வானிலையில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தாக்காவண்ணம் பாதுகாக்க அருகாமையில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் தடுப்பூசியை போட வேண்டும். வரும் நாட்களில் அதிக காற்று எதிர்பார்க்கப்படுவதால் வாழையில் முட்டு கட்டவும். ஒளி புகும் 4% காற்றோட்டமான பாலியத்திலின் பை கொண்டு குலையினை மூடவும். இதனால் பழுப்படையாத ஒரே மாதிரியான அளவு மற்றும் தரத்துடன் பழங்கள் கிடைக்கும். தற்பொழுது நிலவும் வானிலையில் நெல்லில் கதிர் நாவாய் பூச்சி தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு மாலத்தியான் 50 ஈசியை 500 மில்லி லிட்டர் 2 முறை பயன்படுத்தவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது நிலவும் பருவ சூழ்நிலையின் காரணமாக மாவில் மலர்கட்டிகளின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மலர்களையும் பூங்கொத்துக்களையும் அகற்ற வேண்டும். மேலும் 1 லிட்டர் தண்ணீருக்கு 6 கிராம் டைமீத்தோயேட் 30 ஈசி அல்லது 5 கிராம் மெத்தில் டெமட்டான் 25 ஈசி இவற்றில் ஏதேனும் ஒன்றினை தெளித்து மலர்கட்டிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். தற்பொழுது நிலவும் பருவநிலையின் காரணமாக தக்காளி பயிரிடும் பகுதிகளில் முன்பருவ இலைக்கருகல் நோய் பரவலாக காணப்படுகிறது. இந்நோயை கட்டுப்படுத்த பயிர் குப்பைகளை அகற்றி எரிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக கால்நடைகளில் அயற்சி ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதால் கால்நடை வளர்ப்போர்கள் தங்களின் கன்றுகளுக்கு நாள் ஒன்றுக்கு 30 கிராம் தாதுப்பு கலவையை கொடுக்க வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மாவட்டத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. வானம் மேகமூட்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் நிலவி வரும் அதிக ஈரப்பதம் மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய மழை காரணமாக பீட்ரூட் பயிரில் இலைப்புள்ளி நோய் வேகமாக பரவக்கூடும். கட்டுப்படுத்த மேன்கோசெப் மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும்.
வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 3 நாட்களுக்கான நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் பொதுவாக மழையற்றும் இருக்கும். பகல் மற்றும் இரவு வெப்ப அளவுகள் மீண்டும் உயர்ந்து காணப்படுமாதலால் கோடை காலத்திற்கான கோழி தீவன பண்ணை மற்றும் நீர் மேலாண்மை ஆகியவற்றை சீரிய முறையில் பின்பற்ற வேண்டியது அவசியம். மரவள்ளியில் துத்தநாகம் மற்றும் இரும்பு சத்து பற்றாக்குறையை சரி செய்ய 1% இரும்பு சல்பேட் லிட்டருக்கு 10 கிராம் என்ற அளவில் மற்றும் 0.5% துத்தநாக சல்பேட் லிட்டருக்கு 5 கிராம் கரைசல்களை இலை வழியாக 3 முறை தெளிக்க வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. உழவர்கள் கறவை மாடுகளின் வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க வெயில் அதிகமாக இருக்கும் நேரத்தில் 2 அல்லது 3 முறை தண்ணீர் தெளித்து உடல் வெப்பத்தினை தணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர்கள் தங்களுடைய கால்நடைகளுக்கு அருகில் உள்ள கால்நடை மருத்துவர்களை அணுகி கோமாரி நோய்க்கான தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் நாட்களில் 30 மில்லிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மரவள்ளியில் மாவு பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த மீன் அமில சோப்பை 1 லிட்டர் தண்ணீரில் 25 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். வாழையில் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் ப்ரோபிகோனோசோல் 1 மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் 0.5 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். நெல் ADT 36 மேலூரில் 1740 ரூபாயிலிருந்து 1930 ரூபாய்க்கும், திருநெல்வேலியில் 1500 ரூபாயிலிருந்து 1700 ரூபாய்க்கும், நெல் ADT 43 உசிலம்பட்டியில் 1620 ரூபாயிலிருந்து 1625 ரூபாய்க்கும், மதுரையில் 1320 ரூபாயிலிருந்து 1384 ரூபாய்க்கும், எள் கருப்பு அவல் பூந்துறையில் 6429 ரூபாயிலிருந்து 8788 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் 7274 ரூபாயிலிருந்து 9500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 55 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்றுக்கு 10 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றுக்கு 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்றுக்கு 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 40 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 250 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போது லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனை எப்போதுல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு,
வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா. அதான் திடீர்னு என் மேல இவ்வளோ அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன் விவசாயிகள் கால் சென்டர். நெற்பயிரின் மகசூல் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலாலும் மாறிவரும் பருவநிலை போன்ற காரணிகளாலும் குறைந்து வருகிறது. இதில் குறிப்பாக பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக தென்படுவதால் மகசூல் அறுவடைக்கு முன்னரே பெருமளவு குறைகிறது. ஆகவே முறையான பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையை கையாளுதல் மகசூல் இழப்பினை தவிர்க்க உதவும். அவ்வகையில் நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகள் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள். நெல்லில் முக்கியமாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா பூச்சி நோய் மேலாண்மையில். பூச்சிங்கிற பொறுத்தவங்கன்னா தண்டு துளைப்பான், இலை சுருட்டு புழு, தத்துப்பூச்சி, இது எல்லாமே வந்து நெல்லில் வரக்கூடிய பூச்சிகள். அதே பார்த்திங்கன்னா நெல்லில் வரக்கூடிய நோய்கள் குலை நோய், இலை புள்ளி நோய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துங்குரோ வைரஸ் நோய், பாக்டீரியா இலை கருகல் நோய், இது மாதிரி நோய்கள் வந்து அதிகமாக வந்து நம்ம பயிரை தாக்குகிறது. விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, நெல் மஞ்சளாக இருக்குது அப்படிங்கிற போது வந்து போய் வந்து கடையில் சொல்கிறாங்க நெல் மஞ்சளாக இருக்குது, முறக்கடையில் மருந்து கடையில். அவங்க என்ன பண்ணுறாங்க, விவசாயிகளுக்கு ஒரு பூச்சி மருந்து, ஒரு நோய் மருந்து, அதுக்கப்புறம் ஒரு பயிர் வளர்ச்சி, இந்த மாதிரி 3 மருந்தை கலந்து கொடுத்துட்றாங்க விவசாயிகள். அப்போ தான் அவங்களுக்கு கடைகளில் வந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். ஸோ விவசாயிகள் அந்த 3 மருந்தையும் அடிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுன்னா அவங்களோட செலவுகள் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதை வந்து செலவை குறைக்கிறது தான் நம்மளோட முக்கியமான குறிக்கோள். ஸோ இதை எப்படி செலவை குறைக்கிறது அப்படிங்கன்னா, முதல்ல வந்து விதை நேர்த்திங்கிற தொழில்நுட்பம். விதையை நேர்த்தி பண்ணும்போது முதல் 40 நாட்கள் பயிர்களுக்கு நோய் வராமல் பாதுகாக்க முடியும். விதை நேர்த்தி என்னெல்லாம் வச்சு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் பூஞ்சான மருந்து வச்சு பண்ணலாம், உயிரியல் முறையில் பண்ணலாம். பூஞ்சான மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டான், திரம், கார்பன்டசிம், இந்த மருந்து 2 கிராம் 1 கிலோ விதைக்கு நம்ம போதுமானது. 1 ஏக்கருக்கு 20 கிலோ விதை தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 கிராம் ஆன பூஞ்சான கொல்லியே போதுமானது. இதை வந்து ஈர விதை நேர்த்தி, உலர் விதை நேர்த்திங்கிற முறையில் சொல்லலாம். ஈர விதை நேர்த்தின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை ஊற வைக்கும்போது இந்த மருந்தை கலந்து ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் முளைக்கட்டி போடலாம். இது ஈர விதை நேர்த்தி. உலர் விதை நேர்த்தினா நம்ம வந்து நெல் காஞ்ச நெல்லிலேயே வந்து இந்த பூஞ்சான கொல்லியே கலந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணி நம்ம போடலாம். இதில் எது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈர விதை நேர்த்தி தான் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஈர விதை நேர்த்தி பண்ணும்போது நம்ம பூஞ்சான கொல்லிகள் அதிகமாக அந்த நெல்லில் ஒட்டிக்கும். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரியல் முறை என்னெல்லாம் வச்சு விதை நேர்த்தி பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா, சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ், இது ஒரு நன்மை தரக்கூடிய பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவை வந்து 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அளவு தேவை. ஸோ இந்த பாக்டீரியா வந்து எப்போவுமே வந்து பயோ ஃபர்டிலைசர்னு சொல்லுவோம், உயிர் உரங்கள் கூட கலக்கலாம். எப்போவுமே வந்து இந்த நுண்ணுயிர்கள் சூடோமோனாஸை கெமிக்கல் பூஞ்சான கொல்லியோ பூச்சிக்கொல்லி மருந்தோட கலக்கக்கூடாது. ஏன்னா இது உயிர் உள்ளது, இது செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் வந்து உயிர் உரங்களான அசோஸ்பைர்லம், பாசோ பாக்டீரியா அதோட கலந்துக்கலாம். ஸோ சூடோமோனாஸ் வந்து 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அளவில் ஈர விதை நேர்த்தியாகவும் பண்ணலாம், உலர் விதை நேர்த்தியாகவும் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாற்று நடுறோம். நாற்று நடும்போது எல்லாமே வந்து இப்போ மிஷின் வந்துருச்சு. இப்போ நாற்று நடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா நாற்றை பிடுங்கி நாட்டோட வேரை முக்கி நடலாம். நேர முக்கி நடும்போது பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 1 கிலோ. இதே வந்து திரவ வடிவத்திலையும் திரவ மாதிரியாகவும் சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது அதை விதை நேர்த்தி பண்ணும்போது அதுவும் வந்து 1 கிலோ விதைக்கு 10 மில்லி போதும். இதே டால்க் பவுடராக இருந்துச்சுன்னா 1 கிலோ விதைக்கு 10 கிராம். இதே வந்து நாற்றை முக்கி நடுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரவ வடிவத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து ஏக்கருக்கு 200 மில்லி போதுமானது. அதே பவுடர் ஃபார்முலேஷனில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏக்கருக்கு 1 கிலோ. இதை வந்து 1 ஏக்கருக்கு தேவையான நாற்றுகளை பிடுங்கி ஒரு 10 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு இடத்துல தண்ணி ஒரு 2 சென்டிமீட்டர் 2-2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி கட்டி இந்த சூடோமோனாஸை கலக்கி நாற்றை வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கி வைக்கும்போது வேரில் இந்த சூடோமோனாஸ் நல்லா பிடிச்சிட்டு திருப்பி நம்ம நடும்போது பயிர் நல்ல திரட்சியாக வளரும், நல்ல கிளப்பு வரும், பயிர் நல்லா வந்து ஒரு
நேச்சுரலாகவே ஒரு இயற்கையாகவே ஒரு பச்சைத்தன்மை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இலைவெளியும் தெளிக்கலாம். இலைவெளி தெளிப்புன்னு பார்த்திங்கன்னா 5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு, இல்லது 5 மில்லி திரவ வடிவமாக இருந்தால் 5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்குங்கிற அளவில் நம்ம இலைவெளி தெளிப்பு பண்ணும்போது, ஏன்னா இதெல்லாமே வந்து சூடோமோனாஸ் இயற்கை வழியில் போகும்போது நோய் வருமுன் காக்கிறது, நோய் வந்த பின் காக்கிறத விட நம்ம பாதுகாப்பு கொடுக்கும்போது பயிருக்கு நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும், நோய் எதிர்ப்பு தன்மையும் கொடுக்கக்கூடியது. இதை எப்பப்பெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 நாள் ஒரு 15 நாள் இடைவெளியில் 2 தடவை ஸ்ப்ரே பண்ணால் போதுமானது. 35 நாள், அடுத்தது ஒரு 50வது நாள். அடுத்தது பார்த்திங்கன்னா பூச்சி. அடுத்த பூச்சியில் முக்கியமானது பார்த்திங்கன்னா தண்டு துளைப்பான் இலை சுருட்டு புழு. தண்டு துளைப்பான் நார்மலி வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா இலையில நடுக்குருத்து வந்து நமக்கு காஞ்சி போயிருக்கும். அது என்ன ஆகும், நடுக்குருத்தில் போய் ஓட்டை போட்டு புழு முட்டை வச்சிரும். அப்போ என்ன ஆகும், நடுக்குருத்துலேருந்து நமக்கு கதிர்களுக்கு சத்துக்கள் போகாது. சத்துக்கள் போகாதனால வெண்கதிர்கள் வரும், இலக்கருகள் வரும், வெண்கதிர்கள் வரும். இதனால வந்து நிறைய பார்த்திங்கன்னா இந்த வயலில் பார்த்திங்கன்னா வெண்கதிர்கள் அதிகமாக காணப்படுது. ஸோ இந்த வெண்கதிர்கள் இது மாதிரினா நமக்கு மகசூல் அதிகமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணிகள், முட்டை ஒட்டுண்ணி வந்து இருக்குது. ட்ரைகோகிராமா கைலோனிஸ், ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கம். ஜப்பானிக்கம் வந்து இலை தண்டு துளைப்பானுக்கு உள்ளது, ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கம். இதே வந்து இலை சுருட்டு புழுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ட்ரைகோகிராமா கைலோனிஸ். இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விடணும்னு பார்த்தீங்கன்னா 2 cc அளவுக்கு ஏக்கருக்கு விடணும். முக்கியமாக இந்த ஒட்டுண்ணி விடும்போது நம்ம என்ன செய்யணும்னா, ஒட்டுண்ணி விடுறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னும் அடுத்த ஒரு 7 நாளைக்கு நம்ம எக்காரணம் கொண்டு பூச்சி மருந்து அடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஒட்டுண்ணி சின்ன குழவி மாதிரி இருக்கும், மருந்து அடிச்சிங்கன்னா அது செத்து போயிடும். ஏன்னா அந்த பூச்சிகளை இதை வந்து முட்டை ஒட்டுண்ணியை அதை வந்து எஃபெக்ட் இருக்காது. ஸோ வந்து ஒரு வார இடைவெளியில் வந்து முட்டை ஒட்டுண்ணியை வந்து நம்ம வந்து வயலில் 3 தடவை, 35வது நாள், 42வது நாள், அடுத்தது 51வது நாள், இந்த மாதிரி 3 தடவை இடும்போது இந்த தண்டு துளைப்பான் இலைச்சுருட்டு புழுவை கட்டுப்படுத்திடலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இனக்கவர்ச்சி பொறின்னு இருக்குது. இனக்கவர்ச்சி பொறி வச்சு தண்டு துளைப்பானை வந்து கட்டுப்படுத்தலாம். இதை மாதிரி பண்ணும்போது இனக்கவர்ச்சி பொறி எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 5 போதுமானது. இனக்கவர்ச்சி பொறி வச்சு நமக்கு வந்து தண்டு துளைப்பானோட அந்த பூச்சிகளை கவர்ந்து இழுக்கும் போது அதுக்கு அடுத்தது வந்து முட்டை வைப்பு குறையணும். அடுத்த ஜென்ரேஷன் வர முட்டை வைப்பு திறன் குறையும். சப்போஸ் அந்த மாதிரி ஜாஸ்தியாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பூச்சி நமக்கு வந்து வேப்ப புண்ணாக்கு போடலாம், வேப்ப எண்ணெய் இல்லை அசாடிரெக்டின் இந்த மாதிரி வந்து வேப்பம் கலந்த வந்து மருந்துகளை தெளிக்கும் போது நமக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கு நம்மளோட பாதுகாப்புக்கு இது எல்லாம் நல்லது. இதுவும் அதிகமாக வந்துதான் நம்ம பூச்சி மருந்துக்கு போகணும். இதனால விவசாய பெருமக்களுக்கு சொல்றதுன்னா ஒருங்கிணைந்த முறையில் பயிர் பாதுகாக்கணும். நம்ம வந்து வயல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு பொறி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியும் விளக்கு பொறி வைக்கும்போது நைட்டு வாங்கும்போது நிறைய பூச்சிகள் வரும். ஸோ இதில் நன்மை தரும் பூச்சிகள் ஜாஸ்தி இருக்கா, தீமை தரும் பூச்சிகள் ஜாஸ்தி இருக்கா? தீமை தரும் பூச்சிகள் ஜாஸ்தி இருந்தால் அதுக்கு தகுந்தவாறு பயிர் பாதுகாப்பு எடுக்கலாம். ஏன்னா பக்கத்து வயலில் ஒருத்தர் மருந்து அடிக்கிறாருன்னு அடுத்து அவர் அடிக்கிறாருன்னு நம்மளை அடிக்கும் போடாது. நமக்கு பூச்சியோ நோயோ இருந்தால் தவிர தேவைக்கேற்ப நம்ம வந்து பயிர் பாதுகாப்பு அளிக்கணுங்கிறது தான். ஸோ ஒரு விளக்கு பொறி வைக்கலாம். அதே மாதிரி வந்து வேப்பம் புண்ணாக்கு ஏக்கருக்கு 100 கிலோ நம்ம அடி உரமாக போடும்போது நம்ம பயிருக்கு நல்ல வளத்தையும் கொடுக்கும், பூச்சி நோய் எதிர்ப்பு தன்மை கொடுக்கும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே கவிதா அவர்களை 09003418457 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 23/3/2018 வெள்ளிக்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்து யோசிச்சேங்க. தேங்காய் மற்றும் வாழையில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து பயன்பெற்ற கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் தாலுகா தலக்குளம் கிராம வேளாண்மையாளர் சி. ஆறுமுகம் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கீரைகள், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நேரடி நெல் விதைக்கும் கருவியின் செயல்பாடுகள் குறித்து வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எஸ். ஜோசுவா டேவிட்சன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.